துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் நாம் தமிழக அரசில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களை பற்றி ஒரு ஆய்வு செய்வோம். குறிப்பாக தமிழக அரசு பொறுப்பேற்றவுடன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம். அதில் அரசு அலுவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் அளிக்கப்பட்டன. அதில் முதன்மையான கோரிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்றார்கள். அது மட்டுமின்றி தமிழக அரசில் காலியாக இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் விரைவாக நிரப்புவோம் என்றார்கள். இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும், அரசு ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகளை அளித்தார்கள். அதன் காலம் தொட்டு இந்த ஆட்சி வந்த பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் கோட்டோ ஜெயோ என்ற ஒரு கூட்டமைப்பும், ஜாக்டோ ஜியோ என்ற ஒரு கூட்டமைப்பும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நல்லிணக்கம் கொண்டு அடிக்கடி மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்து வந்தார்கள். இதன் சார்பாக காலம் கடந்து ஒரு அமைச்சர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவிலும் அனைத்து சங்கங்கள் ஒரே குரலாக எங்களுக்கு ஒற்றை கோரிக்கைத்தான் முக்கியம் என்று, பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் போன்ற பொது கோரிக்கைகளை முன்வைத்து எடுத்துரைத்தன. அதன் பிறகு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் குழு மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்தும் தெரிவித்து உடனடியாக இந்த கோரிக்கைகள் பற்றி தீர்வு காணப்படும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சங்க தலைவரும் நம்பியிருந்தார்கள். இந்நிலையில் அந்த குழு என்ன சொல்லியது என்பது நமக்கு தெரியாத, புரியாத ஒரு புதிராகவே போய்விட்டது. ஆனால் எந்த அறிவிப்பும் அதற்கு பின்னால் வந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படவில்லை என்பது ஏமாற்றமே. அதன் பின்னர் ஓய்வூதிய திட்டத்தினை குறித்து ஐஏஎஸ் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தின் வாயிலாக சுமார் 180 சங்கங்களுக்கு மேல், அதாவது கடந்த காலத்தில் தமிழக அரசில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் 5 மிகப்பெரிய சங்கங்கள், அந்த சங்கங்களை அழைத்து பேசி அவர்கள் சொல்லுகின்ற தீர்வை அந்த சங்கங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து துறைவாரி சங்கங்களுக்கும் எடுத்துரைப்பார்கள். ஆனால் இந்த முறை மிகப்பெரிய வியப்புக்குரிய செயலாக 190 சங்கங்களை அழைத்து பேசினார்கள். அதனுடைய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, என்ன மாண்பு தமிழகத்தில் பரிந்துரைக்கப்பட்டது என்பது இன்றை வரை புரியாத புதிராகவே இருக்கிறது. ஆக தேர்தல் இன்னும் 4 மாதத்திற்குள் வரக்கூடிய சூழல் இருக்கின்ற இந்த சூழலிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரிடத்திலோ அல்லது தமிழக அரசிலோ எந்த அறிவிப்பும் வராதது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. ஆக இன்றைக்கு எல்லா பிரிவினரும், குறிப்பாக ஜாக்டோ ஜியோ, வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், மருத்துவத்துறை பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள், மேலும் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் இன்று போராடி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எந்த சங்கத்தையும் அழைத்து பேசி தீர்வு காணப்படுவதாக இங்கே தெரியவில்லை. குறிப்பாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், அவர்களுக்கு மாதம் 30 நாள் 31 நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும்.
ஏனென்றால் இன்றைக்கு விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதில்லை. எனவே தமிழக அரசில் மற்ற அரசு பணியாளர்களுக்கு மாத ஊதியம் எப்படி வழங்குகிறார்களோ அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு தமிழகம் முழுவதும் ஒரே சீருடையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். குறைந்தபட்ச இந்த கோரிக்கைகளை கூட இன்றைக்கு அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. ஏனென்றால் இவர்களெல்லாம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகவும் நேரடியாகவும் நியமனம் செய்யப்பட்டவர்கள் ஆவார்கள். குறைந்தபட்சம் 4000க்கும் குறைவாகத்தான் இந்த பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள். சிறப்பான முறையிலே அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்னும் அரசு எந்தவது முயற்சியும் எடுக்காது வருந்தக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த சங்கங்கள் சார்ந்திருக்கின்ற பொது சங்கங்களாக இருக்கட்டும், துறைவாரி சங்கங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் பேச்சுவார்த்தை நடத்தியும் இன்று வரை அதற்கு ஒரு தீர்வு காணப்படவில்லை என்பது தமிழக அரசில் மருத்துவ துறையில் பணியாற்றக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு தொடர்ந்து வருத்தத்தை அளித்து கொண்டிருக்கிறது. எனவே இதுபோன்ற பணியாளர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பல்வேறு தினக்கூலி பணியாளர்கள், நேரடி நியமனம் பெற்ற கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போன்ற பல்வேறு பணியிடங்களிலே நியமிக்கப்பட்ட எந்த பணியாளரையும் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இன்றைக்கு அரசு இருக்கிறது. இந்த சூழல் இன்னும் இந்த 4 மாதத்தில் நடக்குமா என்றால் நடக்காது என்ற பதிலே தான் திரும்ப திரும்ப வழங்குகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ். மதுரம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தலைமைச் செயலகம் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களிலே உடனடியாக பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற ஆணையை பெற்று அரசுக்கு தெரிவித்தும் கூட இன்னும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தாதது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அந்த ஆணையை பின்பற்றினால் இன்றைக்கு தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையை உருவாக்கும். இது அலுவலக உதவியாளருக்கு மட்டுமல்ல, மேலே இருக்கின்ற இளநிலை உதவியாளர்கள், கண்காணிப்பாளர்கள் போன்ற மேலே இருக்கின்ற அதிகாரிகள், IAS குழு இன்றைக்கு காலியாக இருக்கின்ற சூழலை தமிழகத்தில் பார்க்க முடிகிறது. எனவே இவற்றையெல்லாம் இந்த அரசு செவிசாய்த்து பூர்த்தி செய்யப்படுமா என்ற சூழல் இன்றைக்கும் புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 மாதத்திற்குள் இந்த அரசு நிறைவேற்றுமா என்றால் அது நிறைவேற்றக்கூடிய சூழலில் இல்லை என்ற பதில்தான் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அன்பார்ந்த அனைத்து சங்க தலைவர்களையும் மீண்டும் நீங்கள் தமிழக அரசிலே சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கப்பட வேண்டும். ஒற்றுமை இன்மை கண்டிப்பாக எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறக்கூடிய சூழல் ஏற்படாது. எப்படி 2003ஆம் ஆண்டு தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாக இணைந்து நம்முடைய சங்கத்தை சார்ந்த அனைத்து பிரிவினருக்கும் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிலைநாட்டக்கூடிய சூழல் மாநாட்டிலே நடைபெற்றதைப் போல மிகப்பெரிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். தனித்தனியாக போராட்டம் என்று அறிவித்து தனித்தனியாக போராடுவதன் காரணமாக எந்த ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற விடை. எனவே நமக்கு நல்லது நடக்க வேண்டுமெனில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம்.